Hello everyone, welcome back to Magic Class channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Standard 8 Science Unit 8 Universe and Space Science. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன். ராக்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, சேட்டலைட்ஸ் எப்படி ஸ்பேஸில் ஆர்பிட்ஸில் போய் வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ISROவில் என்ன டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் விட்டுருக்காங்க, அதோட பர்பஸ் என்ன, அதோட ஒர்க்கிங் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே நாம் படிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து objectives என்னன்னு பார்த்துடலாம். டு நோ அபவுட் த பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் அண்ட் த டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் ஃபியூவல். என்னென்ன மாதிரி ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த ராக்கெட்ஸ்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஸோ அதில் வந்து ஃபியூவல், ஸோ எதை வந்து பேஸ் பண்ணி அது ரன் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் பிஹைண்ட் த லான்ச்சிங் ஆஃப் ராக்கெட்ஸ். ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு அதோட பிரின்சிபல் என்ன, லிஸ்ட் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சந்திரயான் அண்ட் மங்கள்யான் பற்றி படிக்க போகிறோம். ஃபைனலாக நோ அபவுட் நாசா அண்ட் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் நாசா தான் படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் 2 objectives பார்க்க போகிறோம். ராக்கெட்டோட பார்ட்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஃபியூவல் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் லான்ச்சிங் அ ராக்கெட், என்ன மாதிரி பிரின்சிபல் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோன்றது. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்ட்ரடக்ஷன் இஸ் a வெரி ஜென்ரல் ஒன். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் நீங்கள் ஸ்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வானமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டார்ஸ் இருக்கும், மூன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸ், மூன்ஸ், அதுக்கப்புறம் சன், இது எல்லாமே வந்து செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ த சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் இந்த ஸ்டார், த பிளானட்ஸ், அவங்க அதோட மோஷன், பொசிஷன் அண்ட் காம்போசிஷன் வந்து ஆஸ்ட்ரானமின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படிக்கிற சயின்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ஆஸ்ட்ரானமின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கையில் பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஸ்டாராக இருக்கலாம், பிளானட்ஸாக இருக்கலாம், இல்லை மூனாக இருக்கலாம், இல்லை ஆஸ்ட்ராய்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காமெட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை தான் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சன், அதுக்கப்புறம் இந்த செலஸ்டியல் பாடிஸ், ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே போல் கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் வந்து தே ஆர் ஹெல்ட் டுகெதர் பை மியூச்சுவல் அட்ராக்ஷன்ஸ். ஸோ ஏதோ ஒரு அட்ராக்ஷனால தான் ஸ்டார்ஸ் எல்லாம் ஸ்கையில் இருக்குது, இல்லைனா தே வுட் ஹவ் ஃபாலன் டவுன், ரைட்? ஸோ இந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அவர் சன் பிலாங்ஸ் டு அ கேலக்ஸி கால் மில்கி வே. நம்மளோட சன் எந்த கேலக்ஸியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கி வே. ஸோ இந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் தான் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியா? ஹென்ஸ் த சோலார் சிஸ்டம், த ஸ்டார்ஸ், த கேலக்ஸி ஆர் த இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷனில் முக்கியமானது இதுதான். ஸோ எதுக்காக நம்ம இந்த லெசன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் ஏன் லான்ச் பண்ணுறாங்க, ஸோ ஸ்பேஸில் என்னென்ன செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி படிக்கலாம், அதோட ரிசர்ச், இதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த லெசன் படிக்கிறோன்னு சொல்லி பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ என்னென்னா இதோட ஸ்டடி என்னென்னா அஸ்ட்ரானமின்னு சொல்லுவோம். மேலே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸோட சன்னையும் சேர்த்து சோலார் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸை வந்து கேலக்ஸின்னு சொல்லுவோம். நம்ம சன் வந்து மில்கி வே கேலக்ஸி. அண்ட் இது எல்லாமே வந்து சேர்த்து தான் யூனிவர்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ராக்கெட்ஸ். ஸோ ராக்கெட்ஸ் பற்றி படிக்கும்போது எதுக்காக இந்த ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்சில் என்ன பண்ணுவாங்க, எப்படி அங்கே என்ன இருக்குது, ஸ்பேஸில் என்ன இருக்குது, அந்த என்வாயன்மெண்ட்டில், ஸோ அது கீழே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, ஸோ அது வந்து சூட்டபிள் ஃபார் லைஃபா, இல்லை அங்கே இருக்கிற கிளைமேட் என்ன, வெதர் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எர்த்துக்கு மேலே வந்து ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, ஸோ இன்ஃபர்மேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி என்வாயர்மெண்ட் ஆஃப் தி எர்த், சேஞ்சிங் கிளைமேட், வெதர் ஆன் எர்த், இதுக்கு எல்லாமே தான் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நாம் ராக்கெட்ஸை லான்ச் பண்ணுறோம். So rockets helps us to launch space probes to explore the planets in the solar system. அது மட்டும் இல்லாமல் they also help us to launch space based telescope. ஸோ டெலிஸ்கோப் அங்கே லான்ச் பண்ணி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத கீழே நமக்கு டைரெக்டாக இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு வராங்க. ஸோ சேட்டலைட்ஸ் அங்கே போய் லான்ச் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் அ ராக்கெட். ஸோ ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்பேஸ் வெஹிக்கிள் வித் அ பவர்ஃபுல் என்ஜின். ஒன்று சேட்டலைட்டை வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகும், இல்லை அப்படி இல்லைன்னா மேண்டா, அதாவது மேண்டா என்ன ஹியூமன் வந்து அதில் போவாங்க. ஸோ இதில் முக்கியமாக 4 போர்ஷன் இருக்குது. ஸோ டயக்ராமில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா you can see right, the structural system. Second one is the payload system. Third is the guidance system. And finally is the propulsion system.
ஸோ இந்த ராக்கெட்ஸ்லாம் எந்த டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த தேர்ட் லா பேஸ் பண்ணி தான் இந்த ராக்கெட்ஸ் எல்லாமே செயல்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் வரும், அந்த ட்ராக் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வரும், அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ட்டு தான் வந்து ராக்கெட்ஸை மேலே எழுப்போம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நியூட்டன்ஸோட தேர்ட் லா என்னென்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ராக்கெட்ஸ் இங்கே செயல்படுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் படி நம்ம படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் என்னன்னு சொல்லலாம்னா ஃப்ரேம்னு கூட சொல்லலாம். ராக்கெட்டோட மொத்த ஃப்ரேமும் தான் இந்த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஸோ இது வந்து என்ன மாதிரி பார்ட்ஸில் மேக் பண்ணியிருக்காங்கன்னா வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்ட்ஸ், ஆனால் லைட் வெயிட் மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும். லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ்னால் டைட்டானியமாக இருக்கலாம், இல்லை அலுமினியமாக இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் வந்து கிராவிட்டி அகேன்ஸ்ட் கிராவிட்டி அது வெளியில் போகணும்ல, அதனால தான். ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ஸ் கீழே இருக்குது பாருங்கள், ஃபின்ஸ். ஸோ சில ராக்கெட்ஸில் ஃபின்ஸும் அட்டாச் பண்ணியிருக்காங்க டு ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டினா கரெக்டாக, அதாவது ஆடாமல் அசையாமல் கரெக்டாக அதோட பாயிண்ட் டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணுறதுக்காக ஃபின்ஸு ஒரு சில ராக்கெட்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூஸ்டர்ஸ் கூட இருக்கும். பூஸ்டர்ஸ்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ராக்கெட்ஸில் 5 பூஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டோட ஒவ்வொரு பார்ட்டும் வந்து கலண்டுரும்ல. ஸோ அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து பத்தாது, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் கிராவிட்டியில் இந்த ராக்கெட்ஸ் பறக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த வெலாசிட்டி ரீச் பண்ண உடனே அந்த பூஸ்டர்ஸ் என்ன பண்ணும், தானாக கலண்டு கீழே விழுந்துடும். ஸோ அதுதான் வந்துட்டு பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ரெண்டாவது பேலோட் சிஸ்டம். பாருங்கள், பேலோட் சிஸ்டம் மேலே இருக்கிறது தான் பேலோட் சிஸ்டம். பேலோட் சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது எந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்பேஸ்க்கு கொண்டு போகணுமோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ், முக்கியமான ஆப்ஜெக்ட்ஸ் இதில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டலைட் வந்து இந்த பேலோட் சிஸ்டம்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ராக்கெட்டோட மிஷனை பொறுத்து இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்குது, மேண்டாக இருக்கலாம் இல்லை அன்மேண்டாக இருக்கலாம். The rockets are modified to launch satellites with a wide range of applications. நிறைய விஷயத்துக்காக நம்ம சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணுறோம். எதுக்காகனா கம்யூனிகேஷனுக்காக இருக்கலாம், இல்லை வெதர்க்காக இருக்கலாம், இல்லை மானிட்டரிங், ஸ்பையிங், பிளானட்டரி எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பேலோட் சிஸ்டம். ஒரு முக்கியமான அப்ளிகேஷன், முக்கியமாக எது நம்ம வந்து ஸ்பேஸில் வந்து விட போகிறோமோ, அதாவது சேட்டலைட் விட போகிறோம், இந்த சேட்டலைட் இந்த பேலோட் சிஸ்டம்குள்ளே தான் இருக்கும். சரியா? அடுத்தது வந்து கைடன்ஸ் சிஸ்டம். அது கீழே இருக்கிறது தான் கைடன்ஸ் சிஸ்டம். கைடன்ஸ் பேரே சொல்லுது பாருங்கள், கைட் பண்ணும் இந்த ராக்கெட்டை எந்த டைரெக்ஷனில் எந்த பாத்தில் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இதில் வந்து சென்சார் இருக்கும், ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், ரேடார்ஸ் இருக்கும், அண்ட் தென் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த கைடன்ஸ் சிஸ்டம் தான் எந்த பாத்தில் எந்த டைரெக்ஷனில் அப்படின்னு போகிறது எல்லாமே வந்து கைட் பண்ணுறது தான் கைடன்ஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் இஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சிஸ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோட முக்கால்வாசியான ஸ்பேஸை இதுதான் எடுத்துக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபியூவல், இந்த ராக்கெட் ரன் பண்ணுறதுக்கான ஃபியூவல் சப்ளை பண்ணுற ஏரியாவே இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான். இதில் வந்து 2 சேம்பர் இருக்கும். பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபியூவல் ஆக்சிடைசர்னு இருக்குது. இதுலேருந்து என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, எப்படி ஒர்க்கிங்னா அந்த ஃபியூவல் ஆக்சிடைசர் ரெண்டுமே கம்பைன் பண்ணி வெளியில் கம்பஷன் சேம்பர்னு ஒரு வரும். அடுத்த டயக்ராமில் அந்த கம்பஷன் சேம்பர் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கம்பஷன் சேம்பர்லேருந்து வந்து வெளியில் நாசில் வழியாக வெளியில் வரும். ஸோ நாசில் வழியாக வெளியில் வரும்போது என்னென்னா ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக வெளியில் வரும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ட்டை கொடுக்கும். அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான் இந்த ராக்கெட்டை மேலே அகேன்ஸ்ட் கிராவிட்டி மூவ் பண்ண வைக்கும். ஸோ இந்த ஃபியூவல்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபியூவல் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம அடுத்து வர டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் ராக்கெட்டோட பேசிக் பார்ட்ஸ். ஸோ 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க: ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், பேலோட், கைடன்ஸ் அண்ட் ப்ரொபல்ஷன் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன எல்லா டாபிக்ஸு எல்லா பாயிண்ட்ஸையுமே வந்து இதில் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. So PSLV and GSLV rockets are India's popular rockets. You already know this. Next, type of propellants. Propellantsனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபியூவல் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபியூவல் தான் வந்துட்டு ஒரு ராக்கெட்டை மேலே எழுப்போம் based on the combustion that is occurring over here. Okay, that we'll study in detail now.
What is a propellant? A propellant is a chemical substance that can undergo combustion to produce pressurized gases. ப்ராப்பலண்ட்ன்றது நத்திங் பட் த ஃபியூவல், அதுதான் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஒரு கம்பஷன் நடக்கும், அதனால் ப்ரெஷரைஸ்டு கேஸ் வந்து வெளியில் வரும், அதாவது ட்ராக் ஃபோர்ஸ் வெளியில் வரும். அந்த எனர்ஜி தான் வந்துட்டு ராக்கெட்டை த்ரஸ்ட் ஃபோர்ஸ், ட்ராக் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் ஒரு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வரும். அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா ராக்கெட்டை அகேன்ஸ்ட்டு கிராவிட்டியாக மூவ் பண்ண வைக்கும். அவ்வளோதான். ப்ராப்பலண்ட் இஸ் a கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால் அந்த ஃபியூவலில் தான் சொல்கிறாங்க. அண்டர்கோஸ் கம்பஷன், ஒரு ப்ரெஷரைஸ்டு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ட்ராக் ஃபோர்ஸ் ஆப்போசிட் ஒரு த்ரஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ இதனால் அந்த ராக்கெட் மூவ்ஸ் அகேன்ஸ்ட் த கிராவிட்டி. ஸோ இட் இஸ் a mixture which contains a fuel that burns and an oxidizer which supplies oxygen necessary for the burning of the fuel. ஸோ இங்கே 2 சேம்பர் பார்த்தோம்ல, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் சேம்பர், இன்னொன்று வந்து ஆக்சிடைசேஷன் சேம்பர். ஸோ இதுதான் இங்கே டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் அந்த டயக்ராம் அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் ப்ராப்பலன்ஸ் பற்றி படிக்கலாம். லிக்விட் ப்ராப்பலண்ட்டில் என்ன நடக்கும்? இந்த ரைட் சைடில் இருக்க டயக்ராமும் பார்த்துக்கோங்க. ஒரு ஃபியூவல் டேங்க் இருக்குது, ஒரு ஆக்சிடைசன் டேங்க் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கம்பஷன் சேம்பர்னு இருக்கும்ல, அதுக்கு தான் இங்கே காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாசில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைஸ்டாக கேஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு பைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வர பைப்பு சாதாரணமாக வருதுன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளோ, நார்மல் ஃப்ளோ இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பைப்பு நீங்கள் நசுக்குறீங்கன்னா, அதாவது பைப்போட மவுத்துக்கிட்ட நசுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த மவுத்துலேருந்து வர தண்ணி எப்படி வரும்? ப்ரெஷரைஸ்டாக வெளியில் வரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள், அந்த நாசிலில் நசுங்கின மாதிரி ஒரு இடம் நடுவில் இருக்குல்ல, கம்பஷன் ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த ஆரோ அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரைஸ்டாக கேஸ் வெளில வரதுக்காக தான் அந்த நாசில் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. கம்மிங் பேக் டு லிக்விட் ப்ராப்பலண்ட்டில் என்ன நடக்குது? ஃபியூவலும் ஆக்சிடைசரும் இந்த கம்பஷன் சேம்பருக்குள்ளே கம்பைன் ஆகுது. அதுக்கு ரெண்டுமே கம்பைன் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே பர்ன், எரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் தே கம் அவுட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ராக்கெட் வித் கிரேட் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் தான் நான் என்ன சொன்னேன், ட்ராக் ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ வெளியில் வரும்போது பெரிய ஃபோர்ஸோட வெளியில் வரும். ஸோ என்ன மாதிரி இங்கே யூஸ் பண்ணுவாங்க லிக்விட் ப்ராப்பலன்ஸ் பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் ethyl alcohol are the liquid fuels. ஆக்சிடைசர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைட் அண்ட் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட். ஸோ அவ்வளோதான். ஸோ லிக்விட் ப்ராப்பலண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூவல் தனியாக வெளியில் வருது, ஆக்சிடைசர் தனியாக வெளியில் வருது. ரெண்டுமே கம்பஷன் சேம்பருக்குள்ளே கம்பைன் ஆகி பேர்ன் ஆகுது. வெளியில் வரும்போது ப்ரெஷரைஸ்டு கேஸாக வெளியில் வருது. ஸோ என்னென்ன ஃபியூவல் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆக்சிடைசர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாலிட் ப்ராப்பலன்ஸ். In a solid propellant, fuel and oxidizer components are already combined. இங்கே தனித்தனியாக இருந்துச்சு லிக்விடில், ஆனால் இங்கே வந்து ஆல்ரெடி கம்பைனாக தான் இருக்கும். ஸோ when they are ignited they burn. ignited ஒன்றும் இல்லை, பேர்னிங்க்கு ஸ்டார்டிங் ப்ராசஸ் தான் ignition அப்படின்னு சொல்லுவோம். when they are ignited they burn and they produce heat energy. சரியா? ஆனால் இந்த combustion of the solid propellants cannot be stopped once it is ignited. அதாவது ஒரு தடவை இந்த இக்னிஷன், இந்த பர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை ஸ்டாப் பண்ண முடியாது. அது ஃபியூவல் காலியான பிறகு தான், தீர்ந்த பிறகு தான் அது நிற்குமே. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற சாலிட் ஃபியூவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலியூரித்தேன் அண்ட் பாலிபியூட்டாடீன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடைசர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நைட்ரேட்ஸ் அண்ட் குளோரைட்ஸ் ஆல்சோ யூஸ்ட் இஸ் ஆக்சிடைசர்ஸ். இந்த ப்ராப்பலண்ட்டில் ஃபைனல் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரையோஜெனிக் ப்ராப்பலன்ஸ். இந்த க்ரையோஜெனிக் ப்ராப்பலன்ஸில் வந்து ஃபியூவல் இல்லைனா ஆக்சிடைசர் இல்லைனா ரெண்டுமே ஆர் லிக்விட்ஃபைடு கேஸஸ். ஸோ அங்கே என்ன பார்த்தோம், ஒன்று சாலிடாக இருக்கலாம் இல்லை ஒன்று லிக்விடாக இருக்கலாம். இங்கே வந்து கேஸாக இருக்கும், லிக்விஃபைட் கேஸஸ். நம்ம எல்பிஜி இருக்க மாதிரி தான் இருக்கும். சரியா? லிக்விட்ஃபைட் கேஸஸ் அண்ட் they are stored at very low temperature. இதுக்கு எந்த ஒரு இக்னிஷன், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர்ன் ப்ராசஸை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஒரு இக்னிஷன் தேவையில்லை. இது ரெண்டுமே ரியாக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இக்னிஷன், அதாவது பர்னிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ராப்பலன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட். சேட்டலைட்டு எப்படி லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேட்டலைட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தானே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எது மேலே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் பேட்ஸ் மேலே தான் இந்த
இந்த ராக்கெட்ஸை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராக்கெட்ஸு எப்படி விழாமல் இருக்கிறது கண்டிப்பாக ஏதாவது இட் நீட்ஸ் சப்போர்ட். ஸோ கிளாம்ப்ஸ் யூஸ் பண்ணி அந்த லான்ச்சிங் பேட் மேலே இது அட்டாச் ஆகிருக்கும். மேண்டாக இருக்கலாம், இல்லை அன்மேன்டு சேட்டலைட். ஸோ அன்மேன் சேட்டலைட்ஸ் எங்கே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேலோட் சிஸ்டமில் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். when the fuel in the rocket is burned. ஸோ ராக்கெட்டில் இருக்கிற ஃபியூவல் அந்த என்ன ஆகுது, ஃபியூவல் டேங்க்லேருந்து ஆக்சிடைசர் டேங்க்லேருந்து வெளியில் வந்து கம்பஷன் சேம்பருக்குள்ளே ஒரு ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகுது, வெளியில் நாசல் வழியாக வெளியில் வருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு அப்வர்ட் த்ரஸ்ட், ட்ராக் ஃபோர்ஸ் வரும், த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வரும் நான் சொன்னேன். ஸோ ஒரு அப்வர்ட் த்ரஸ்ட் நடக்கும். அந்த பாயிண்டில் there'll be a point which the upward thrust will be greater than the weight of the satellite. இந்த மாதிரி ஃபோர்ஸ் வெளியில் வரும்போது ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சேட்டலைட்டோட வெயிட்டை விட அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இந்த லான்ச்சிங் பேட்டில் கிளாம்ப் வந்து ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அந்த கிளாம்ப் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும் பை ரிமோட் சிஸ்டம் and the rocket will move upwards. So according to Newton's third law, for every action there is an equal and opposite reaction. So as the gas is released downwards, the rocket will move upwards. இவ்வளோதான் விஷயம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து ராக்கெட்ஸை வந்துட்டு ஒரு லான்ச்சிங் பேடில் கிளாம்ப் மூலியமாக அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகுது. பேர்ன் ஆன பிறகு ஒரு த்ரஸ்ட் ஃபோர்ஸ், அதாவது ட்ராக் ஃபோர்ஸ் ஒன்று வருது, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டான ஒரு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வருது. அந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு பாயிண்டில் சேட்டலைட்டோட வெயிட்டை விட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாம்ப்பு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்ஸ் மேலே மூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே எதனால் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனோட தேர்ட் லா. இது நான் பேசிக் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நியூட்டனோட தேர்ட் லா படி தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற அந்த பேலோட் சிஸ்டமில் தான் சேட்டலைட் இருக்குது. தேர்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், கம்பஷன் சேம்பர், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து தனியாக போயிடும். ஃபைனலாக நம்ம தேவையான அந்த பேலோட் சிஸ்டமில் இருக்க சேட்டலைட் வந்து நம்ம ஆர்பிட் இன் ஸ்பேஸில் போய் லான்ச் ஆகிடும். இதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் பேராகிராஃப். To place a satellite in a particular orbit, a satellite must be raised to her desired height and given the correct speed and direction by the launching rocket. ஸோ ஒரு சேட்டலைட் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் தான் போய் அங்கே நிறுத்தணும் அப்படின்னு இருந்ததுன்னா கரெக்டான ஸ்பீட் கொடுக்கணும், கரெக்டான ஹைட்டு, டைரெக்ஷன் எல்லாமே கொடுக்கணும். அந்த லான்ச்சிங் ராக்கெட்டில் தானே அந்த சேட்டலைட்டில் போய் லான்ச் ஆகுது. ஸோ அந்த ராக்கெட் வந்து கரெக்டாக அதை கைட் பண்ணணும். ஸோ கீழேருந்து ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த ராக்கெட் வந்து கீழே ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போதே நிறைய வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் அங்கவே எரிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பேஸில் போகும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதுக்கு தேவையான வெலாசிட்டி, அதுக்கு தேவையான டைரெக்ஷன், ஸ்பீட் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ மோர் ஓவர் சச் ஹை வெலாசிட்டி cannot be developed by single rockets. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு வெலாசிட்டி, டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி தேவைப்படுது. அது எல்லாமே ஒரே சிங்கிள் ராக்கெட்டில் கொடுக்க முடியாது. அதனால தான் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மல்டி ஸ்டேஜ் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட் வந்து கீழே கழண்டி வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன், பூஸ்டர்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க அடிஷ்னலாக. அதாவது வெலாசிட்டி அதிகமாக தேவைப்படும். அந்த நேரத்தில் ஒரு சிங்கிள் ராக்கெட்டாலே எல்லா வெலாசிட்டியும் கொடுக்க முடியாது. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பூஸ்டர் கொடுப்பாங்க. ஒரு பாயிண்டில், அதாவது தனக்கு தேவையான வெலாசிட்டி ரீச் பண்ணோன்னே அந்த பூஸ்டரோட வேலை முடிஞ்சு போச்சு, அதனால் அது கலந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ராக்கெட்டோட இன்னொரு பாட்டு கீழே விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து ராக்கெட்டோட ஒர்க்கிங். ஃபைனலி வந்துட்டு அதோட பர்டிகுலர் ஆர்பிட் இன் ஸ்பேஸில் போய் அந்த சேட்டலைட் லான்ச் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் அ சேட்டலைட் ஒர்க்ஸ், திஸ் இஸ் ஹவ் அ ராக்கெட் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் அ ராக்கெட். ஸோ இதோட இந்த பார்ட் 1 வீடியோ முடியுது. பார்ட் 2 வீடியோவில் நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸில் என்னென்ன சந்திராயன் அண்ட் இன்னொன்று மங்கள்யான், ஸோ இது ரெண்டு பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், போஸ்ட் யுவர் queries. Thank you, students.